तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க. மேலும் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் அசைக்க முடியாத ஆதரவை பெறுவீங்க. ஊதிய உயர்வு பெற இது ஒரு சிறந்த தருணம்தான். வேலையை மாற்ற விரும்புகிறவங்களுக்கு உங்கள் எண்ணம் நிறைவேற காலதாமதம் ஆகலாம். வியாபாரம் செய்யும் சிம்மராசி என்பவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க காணலாம். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் அது சமாளிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கும். நீங்கள் விரைவில் குணமடையலாம். உங்கள் குடும்ப உறவில் 3ஆம் தரப்பினரை ஈடுபடுத்துவது நன்மை அளிக்காது. காதலர்கள் மனதில் சஞ்சலமான நிலை காணப்படலாம். திருமணமானவங்களுக்கு உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவது ஒரு அற்புதமான மற்றும் மகிழ்ச்சியாக ஒரு அனுபவமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மோதல்கள் இருக்கலாம் என்றாலும் படிப்படியாக இந்த நிலைமை சீராகும். உங்கள் குடும்ப விவகாரம் பற்றி 3ஆம் நபருடன் விவாதிக்காதீங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கலாம். என்றாலும் தம்பதிகள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். குடும்பத்தில் வயசானவங்கள்ட்ட உங்கள் உறவு நல்லா இருக்கும் மற்றும் குழந்தைகளுடனான உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும். மேலும் உங்கள் குழந்தைகளுடன் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். உங்கள் பண விவகாரங்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரலாம். அதனால் பட்ஜெட்டை அமைத்து வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்து குறைச்சி செலவு பண்ணணும். இந்த மாதம் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம் அல்லது பிறரிடம் நிதி உதவி பெறலாம். உங்கள் நிதி நிலைமையை மேலும் சிக்கலாக்கும். இருப்பினும்
உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. இந்த சவாலான காலகட்டத்தில் அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். உங்கள் செலவினங்களை கவனத்தில் கொண்டு செயல்படுவதன் மூலம் நிதி நெருக்கடிகளை சமாளிக்கலாம். அடுத்தது உத்தியோகம். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்கள் சக ஊழியர்கள் மற்றும் அலுவலக ஊழியரிடமிருந்து வலுவான ஆதரவை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு கிட்டலாம். இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குது. வேலை மாற்றத்தை பற்றி சிந்திக்கும் சிம்மராசியினர் அவர்களின் மதிப்புகள் மற்றும் தொழில் அபிலாஷைகளுடன் ஒத்துப்போகும் நம்பகமான மரியாதைக்குரிய நிறுவனத்தை அடையாளம் காண நேரத்தை முதலீடு செய்வது அவசியம். இந்த செயல்முறைக்கு சிறிது நேரம் ஆகலாம். கவனமும் பொறுமையும் தேவை. ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறைகளில் இருக்கிறவங்க கடின உழைப்பு அங்கீகாரத்தை பெறும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் மூலம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரலாம். ஒத்துழைப்பும் குழு பணியும் இன்றியமையாதது. மேலும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கலாம். அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, சேவை செய்கிறவங்க, பேஷண்ட் இருந்து நேர்மையான கருத்துக்களை எதிர்பார்க்கலாம். இந்த அங்கீகாரம் முக்கியமானது. இது அர்த்தமுள்ள தாக்கத்தை எடுத்துக்காட்டுது. மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் அவர்களின் ஆர்வத்தை தூண்டுது. வக்கீல் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிம்மராசிக்காரவங்க குறிப்பிடத்தக்க தொழில் வளர்ச்சி மற்றும் மேம்பாடுகளை எளிதாக்கும் சாதகமான காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தொழிலில் பணிபுரியும் சிம்மராசிக்காரவங்களுக்கு சில தடைகளை கடந்து வெற்றி கிடைக்கும். பயணம் சவாலானதாக இருக்கும். ஆனால் இறுதியில் கிடைக்கும் வெற்றி நிறைவையும் சாதனை உணர்வையும் தரா. சினிமா மற்றும் மீடியா துறையில் சிம்மராசிக்காரவங்க தொழில் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகளை சந்திக்க தயாராக இருக்கணும். நீங்கள் நிர்வாகத்திடமிருந்து வலுவான ஆதரவை எதிர்பார்க்கலாம். இது அவங்களின் தொழில்முறை வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் புதிய தொழில் உயரங்களை அடைய உதவும். அவர்களின் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் உத்தியோகம் முக்கிய பங்கு வகிக்கும். தொழில் செய்யும் சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் அதிக வாடிக்கையாளர்களை பெறலாம். உங்கள் சேவை அவங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். எனவே உங்கள் பொருள்களை வாங்க அவர்கள் ஆர்வமாக இருக்கலாம். தொழில் தொடங்க விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த காலமாக இருக்கலாம். முக்கிய வணிக முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தனியாக எடுக்கிறது நல்லது. எந்த ஒரு கூட்டு வணிகத்திலையும் ஈடுபடுவது உசிதமல்ல. இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கலாம். வயசானவங்களுக்கு செரிமானம் மற்றும் கால் பகுதிகளில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ சிகிச்சை மூலம் அது குணமாகலாம். இளம் வயதினரின் உடல் மற்றும் மனநலம் மேம்படும். வயிற்று பிரச்சனையை தவிர்க்க வெளியில் இருந்து வர்ற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட வேணாம். பள்ளியில் படிக்கும் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கா. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கா. அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நேர்காணலுக்கு செல்லும் முன்னாடி தங்களை நல்லா தயார்படுத்தி கொள்ள வேணும். முதுகலை படிக்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள இந்த மாதம் உகந்த நேரமாக இருக்கலாம். நீங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவுகளையும் பெறுவீங்க. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் சிம்மராசி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பொறுமையாக காத்திருக்க வேணும். நல்ல வழிகாட்டுதல்களை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினால் கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில்
சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.